Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நல்ல மேலே கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம முட்டைக்கோஸ் வச்சு செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். இதை ஒரு அரைப்பதம் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அரைப்பதம் வேகணும், அந்தளவுக்கு வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்குது. இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா முட்டைக்கோஸும் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 2 விசில் வேக வச்ச உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக 2 எடுத்திருக்கேன். நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது உப்பு சேர்க்காம தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கலாம். அந்த முட்டைக்கோஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இந்த டயத்தில் இது கூட ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இது கூட பைண்டிங்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது மேலே நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். கையில் ஒட்டாத பதத்துக்கு நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ கையில் ஒட்டாமல் நல்லா டைட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம பனியார் குழியில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பனியார் கல்லில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த பால்ஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த குழி அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகிடும். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா டைட்டாக பிணைஞ்சிட்டு டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சைடு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த குழி அளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா அடியில் கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான், உடனே செஞ்சிடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா முட்டைக்கோஸ் வதக்க தேவையில்லை, வதக்காமலே டேரெக்டாகவும் கூட போட்டுக்கலாம். நம்ம பனியார் குழியில் செய்கிறனால கொஞ்சம் முட்டைக்கோஸை வதக்கிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தக்காளி சாஸ், க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.